வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல பார்டர் ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட அர்த்தத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் HTML வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக்ல வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேகை நான் சூஸ் பண்ணி இதுக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணி அதுக்கான ரேடியஸ் வந்து எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது தான். ஸோ இந்த பேராகிராஃப் டேகை நான் CSSல சூஸ் பண்ணிட்டேன். பேராகிராஃப் அப்படின்ற P அப்படின்ற இந்த டேகை இங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கான பார்டர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். பார்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 பிக்சல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது சாலிடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரெட் கலர்ல இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ், அதாவது பார்டர் ஐபன் ரேடியஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் நமக்கான மெயின் டாபிக்கா இங்க இருக்கு. சோ இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 10 பிக்சல் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த பார்டர் ரேடியஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணாம இருக்க வரைக்கும் இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸா இல்லாம எனக்கு ஒரு ரவுண்டடா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ரவுண்டட் எட்ஜஸ் வேணும் அப்படின்றதுக்காக பண்றதுதான் பார்டர் ரேடியஸ். இப்போ 10 பிக்சல் பார்டர் ரேடியஸ் அப்படின்றது கொடுத்ததுனால எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு அந்த கார்னர்ஸ் எல்லாம் எனக்கு சாஃப்டா கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ்க்கானது. இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட அவுட்புட் பார்க்கலாம். ஒரு பேராகிராஃப் டேக்ல வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக் அப்படின்றத எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா CSS இந்த பேராகிராஃப் டேகை ஹெட்ல இருக்க ஸ்டைல் அப்படின்ற டேகுக்குள்ள CSS பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டேகை சூஸ் பண்ணி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா சாலிடாவும் ரெட் கலராவும் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்டரோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 பிக்சல். சோ இந்த மாதிரி 10 பிக்சல் எனக்கு கர்வ்டா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேடிங் அப்படின்றத அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து இந்த பார்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டாஸ்க் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா H1 எலிமெண்ட்ல விக்கிடிகே அப்படின்றத கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி விக்கிடிகே அப்படின்றது கொடுக்கும்போது எனக்கு ஆன்சரா எனக்கு என்ன வேணும்னா எனக்கு இந்த பார்டர்ல டாப் ரைட் கார்னர் மட்டும் எனக்கு ரேடியஸ் வந்து 10 பிக்சல் வந்து அப்ளை ஆயிருக்கணும். சோ அதுக்காக நம்ம பார்டர் ரேடியஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்டர் ரேடியஸ் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் டாப் ரைட் ரேடியஸ், பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ், பார்டர் பாட்டம் ரைட் ரேடியஸ், பார்டர் பாட்டம் ரைட் ஆர் லெஃப்ட், எனி அதர் திங். ஓகேவா? சோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிக்க முடியும். சோ இப்போ நான் இங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர். சோ இதுக்கு எப்படி ரேடியஸ் அப்ளை பண்றது அப்படின்றதா உங்களுக்கான கொஸ்டின். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.